மா சுப்பிரமணியனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. இதுக்கு மேலே எனக்கு கோவம் அவரை பற்றி பேசணும். அவர் முதலமைச்சரோட பின்னாடி வாக்கிங் போயிட்டு இட்லி கடை படம் பார்க்குறதுக்கு மட்டுமே அவருக்கு டைம் இருக்கே தவிர, தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் சிறந்து விலகுது. நர்ஸு போராடிட்டு இருக்காங்க பஸ்ஸில் மதியானம் நைட்டு 2 மணி வரைக்கும். எங்கே போனார்? ஃபஸ்ட்டு நாள் ஒன்று சொல்கிறாரு, எங்களுடைய கோரிக்கை அவங்களுடைய கோரிக்கைக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறார். 4வது நாள் எப்படி சைன் போட்டார் 1000 பேர்த்துக்கு? எங்கே போச்சு அவருடைய அறிக்கை? முதல் நாள் ஊழியர்களுக்கு இடம் பற்றாக்குறை இல்லைங்கிறாங்க. அப்புறம் 4வது நாளில் 1000 பேருக்கு வேலை கொடுக்குறேங்கிறாங்க. ஆசிரியர்கள் நடு ரோட்டில் போட்டு அடிக்கிறாங்க. இதுதான் அரசா? மா சுப்பிரமணிக்கு அறிவு இல்லாத ஒரு துறையை கொடுங்க. விமர்சிச்சிருக்காரு இந்த கஞ்சா விவகாரம் தொடர்பா. ஆதவர்ஜுனா உங்களை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அவர்களுடைய விமர்சனத்தை எல்லாம் நான் புறந்தழுகிறேன். என்னன்னா, ஒரு 42 உயிர்கள் துடிதுடிக்க இறந்து கொண்டிருந்ததை பார்த்து ஓடி வந்த ஒரு மனிதாபிமானமற்ற அந்த ஒரு மிகப்பெரிய அறிவாளி பெருமக்கள் என்னை அறிவில்லாதவன் என்று சொல்வதில் நான் அதை பொருட்படுத்த தயாராக இல்லை.